நம பார்வதி பதையே மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நாம் இன்றைக்கு காண இருக்கிற பகுதி 41வது பதிகம், அற்புதப்பத்து. நாம போன வாரம் பார்த்த பகுதி என்னன்னா, குலாவுதல், சிவபெருமானோடு கூடி குலாவுதல், குலாப்பத்து. குலாவுதல்னா மகிழ்ச்சியோடு இருத்தல். சிவபெருமானை அடைஞ்சிட்டே, அவருடைய திருவடி நிழலை நான் அடைஞ்சிட்டேன், அவரோட நான் கூடிட்டேன் அப்படின்னு குலாவுதல். அதை பத்தி இனிமேல அந்த மகிழ்ச்சியான பாடல்களை இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். அற்புதப்பத்து. இதென்ன அற்புதப்பத்துனா, சிவ அனுபவம் பெற்றது, சிவனோடு கூடி அந்த சிவ அனுபவத்தை பெற்றது. அதான் பேரின்பம் சொல்வார்கள். சிவ அனுபவம் என்பது பேரின்பம். நம்ம அடையிறது உலகத்தில் அடையலாம் சிற்றின்பம், கொஞ்ச நேரத்துக்கு தான். அது பேரின்பம், என்றைக்கு நிற்கக்கூடியது. அதனால பேரின்பம் என்று சொன்னார்கள். அதைத்தான் சிவ அனுபவம் என்று சொன்னார்கள். இது திருப்பெருந்துறையில் அவர் அருளினாரு. இத பழைய பாடத்துல பழைய உரையாசிரியர்கள் அனுபவம் ஆற்றாமை அப்படின்னு சொல்லுவாரு. அனுபவம்னா சிவ அனுபவம், அதுல ரொம்ப சந்தோஷம். அது ஆற்றாமைனா தாங்க முடியல. அதாவது ரொம்ப, இப்ப நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், ரொம்ப கூலா இருக்கு, ரொம்ப இனிப்பா இருக்கு, ரொம்ப நமக்கு இஷ்டமா இருக்கு. அதை ஒரு வாய்க்கு பதிலாக கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்னா தொண்டை அடைச்சுக்கிட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? அப்புறம் குடிக்கவே வராது, தொண்டை அடைச்சுக்கிட்டோம். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்ப அந்த அனுபவம் நமக்கு ஆற்றாமையா வந்துடும், நம்மளால தாங்க முடியாத வந்துடும். அப்படி இவரு அந்த அனுபவம் ஒரால சொல்ல முடியல, வர்ணிக்க முடியல, அதை விளம்ப முடியல. அந்த சொல்ல முடியாத இந்த பதிகத்தில் அவர் வெளிப்படுத்த எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலார் என்னும் சுழித்தரைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே. ரொம்ப சுருக்கமா ஒரு ஓம சொல்றார். ஒரு கடல், கடல்னா சுழி இருக்கும். இப்ப ஆறு குளம் எல்லாத்துலயுமே சுழி இருக்கும். இந்த சுழியில மட்டும் மாட்டிக்கப்படாது. ஆத்திரையோ சில குளங்கள்ல கூட சுழி இருக்கும், அதுல மாட்டிக்கப்படாது. அது மாதிரி கடல்ல சுழி நிறைய இருக்கும், அதுல மாட்டிக்கப்படாது. மாட்டிச்சா அந்த சுழி அப்படி சுத்தி தூக்கி படகே தூக்கி எறிஞ்சிடும், ஆளை தூக்கி எறிஞ்சிடும், அப்படி உள்ள விழுந்துடும். அப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம். கடல்ல விழுந்தவன் ஜாகிறது இல்ல, கடலுடைய சுழியில மாட்டிக்கிட்டு தான் ஜாகுவேன். அதே மாதிரி ஆற்றில விழுந்தவெல்லாம் சாகிறது இல்லை, ஆற்றினுடைய சுழியில அப்படிங்கிற பாருங்க. அவன் தான் அந்த நீரோட்டம் ஒரு நீரோட்டத்தோட இன்னொரு நீரோட்டம் சேர்ற போது அந்த ஒரு சுழி ஏற்படும், அந்த சுழியில மாட்டிக்கப்படாது. இவர் ஒரு கடல், அது என்ன கடல், அதுல ஒரு சுழி, அது என்ன சுழி, நான் கடல்ல மாட்டி சுழியில மாட்டிக்கிட்டேங்கிறாரு. சொல்றான் அவனுக்கு சுழி சரியில்லடா அப்படிங்கிறாள். ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா அவனை குறை சொல்றான், அவனுக்கு சுழி சரியில்லை அப்படின்னு. சுழி சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? கடல்லையோ ஆத்துலயோ சுழியில மாட்டிக்கிட்டா அப்புறம் பிழைக்க முடியாது. அவனு சுழி சரியில்லைன்னா அவனு பிழைக்க மாட்டான், சரியா உருப்பட மாட்டான்னு அர்த்தம். மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு. மையல்னா அத ஆசை, ஆசையினால இந்த மண்ணுல வாழ்க்கைங்கிற கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமான வாழ்க்கை. நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறேன், ஏரோப்ளேன் ஏறுறேன், இங்க இருக்கிறேன், ஜோக்கியமா இருக்கேன், அப்படி சுத்திக்கிட்டு வரேன். அவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் சார் அப்படிங்கிறேன். இப்ப பார்த்தா இப்ப ஒரு கொள்கை, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பணத்தையெல்லாம் செலவழிக்கிறேன், எவ்வளவுதான் கிடையாது. அதனால இப்ப நமக்கு வெளியில 5 ரூபா 6 ரூபாய்க்கு சாப்பிட்ற இட்லியை நம்ம இப்ப ஏரோப்ளேனுக்கு சாப்பிடணும்னா 300 ரூபா விடுறேன். 2 இட்லி 300 ரூபாங்கிறேன். ஏன்பா எதுக்கப்ப 2 இட்லி 300 ரூபா? ஆமா சார் 2 இட்லியே 300 ரூபா. பின்ன ஒரு இட்லியா சொல்றேன், 2 இட்லியா சொல்றேன் அப்படி. ஏன்னா அப்படித்தான் அவன் சார்ஜ் பண்றான். அவனுக்கு அவ்வளவு செலவு வருது, அவனால நிர்வாகம் பண்ண முடியாது. நான் அப்புறம் சரிப்பா எனக்கு 2 இட்லி 300 ரூபா, ஒரு இட்லி பதப்படும், நாங்க ஒரு இட்லி தர்றது இல்லை தருங்கிறேன். அதனால அத ரொம்ப பேர் 4 பிளேட் தேங்கிறேன், 4 பிளேட் வாங்கிட்டு போறேன். நம்ம ஒரு பிளேட்ல 1 வைக்கிறோம், அவன் 4 பிளேட் வாங்கிட்டு போறான். அவெல்லாம் சௌக்கியமா இருக்கிறவங்க தெரியுதா? என்ஜாய் பண்ணுங்க சார் அப்படிங்கிற வாழ்க்கைய. இருக்கிற பணத்தை எல்லாம் காலி பண்ணுங்க சார், நீங்க வச்சுட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன உனக்கு அவங்க பய குடிச்சிட்டு போறேன், நீ அதுக்கு பேர நீங்க குடிச்சிட்டு போக்கிற. இப்ப அது எபிக்யூரியன் பிலாசபின்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? எபிக்யூரியன் பிலாசபி அப்படின்னு. எபிக்யூரியன் ஒருத்தர் இருந்தேன், அவன் இதைத்தான் சொன்னேன், நல்லா குடி,
நல்லா சந்தோஷமா இரு, நல்ல வாழ்க்கையை அனுபவி, இதை சொன்னேன். அது பேரு எபிக்யூரியன் பிலாசபின்னு பேரு. அப்படி மையலா இந்த மண்ணிடை வாழ்வேனும் வாழ்க்கை அனுபவிக்கிறது, ஆடியுலகப்பட்டு அனுபவிக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு கடலுக்குள்ளே மாட்டிக்கிறேன். அதுல தையலாரெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாம். அது இந்த பெண்கள்ங்கிற அந்த சுழியில போய் நான் மாட்டிக்கிட்டு தலை தடுமாறாம, தலைதான் முதல்ல சுத்தும். இப்ப நமக்கு சுத்துற கால் கையெல்லாம் சுத்தினா தலை சுத்துற அதான் தெரியும். சார் தலை சுத்துது சார் அப்படிங்க. அப்ப எப்ப தலை மட்டும் சுத்தா வேற என்ன உலகமே சுத்துது சார் இருக்கிற. தலை சுத்துனா உலகமே சுத்துங்க. நான் ஒரு நாள் எனக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. தலையை தூக்க முடியல, தலையை தூக்கினா தலை சுத்துது, உட்கார்ந்தா உலகமே சுத்துது, அவ்வளவு சுத்துதுங்க உலகமே. அப்புறம் படுத்துக்கிட்டா தெரியல. அதனால இப்படி சுத்தம், தலை தடுமாறாம, தலை தடுமாறுனா தலை சுத்தும் முதல்ல. எப்படி இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன், அது பரவாயில்ல, அது கூட கொஞ்சம் கரையேறலாம். ஆனா இந்த பெண்கள்ங்கிற கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு அந்த சூழியில் அகப்பட்டுக்கிட்டு நான் தலைகீழ தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்படி தடுமாறாம என்னை வந்து காப்பாத்தினேன். தெரியுதா? பொய்யலாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடி இணை காட்டி. பொய்யலாம் விட, நான் பொய் தான் பேசிக்கிறேன். என்ன காரணம்னா, உலகத்துல பொய் பேசுறவன் தான் அதிகமா இருக்கேன், பொய் பேசுறவன் தான் ஜெயிக்கிறேன், பொய் பேசுறவன் தான் முன்னேறேன். என்ன சார் நீங்க பொய்யே பேச மாட்டீங்களா சார் அப்படிங்கிற பார்த்து, ஆமாப்பா நான் பொய், அது ஏன் சார் இப்படிலாம் பொய் சொல்றீங்க அப்படிங்கிற வேறப்பா பார்த்து, ஏன் சார் இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க அப்படிங்கிற. இல்லப்பா உள்ளோடிக்கு நான் பொய் சொல்லல சார். அது எப்படி சார் பொய் சொல்லாம இருக்குது? நாங்களாம் சும்மா பொய் தான் சார் சொல்லியிருக்கேன், அவ்வளவுக்கும் பொய் சொல்லுவோம் சார். ஒருத்தன் சொன்ன, என்னப்பா நீ இப்படி பொய்யா சொல்ற அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்கறது இத்தோட நிறுத்தினா நானும் பொய்யை நிறுத்திடுவேன், நீ கேள்வி கேட்க நான் பொய் தான் சொல்லுவேங்கிறாரு. பொய்யெல்லாம் விட நான் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன், பொய்யான வாழ்க்கை தானே அது, அதை விட சொல்லிட்டாரு, நான் விட்டுட்டேன். ஏன் சாமி வந்து பிடிச்சிட்டாருன்னு. பொய்யெல்லாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடி இணை காட்டி, அவருடைய திருவருள் அதை வந்து எனக்கு பாய்ச்சினாரு. அதனால இந்த உலக இன்பங்கள் சிற்றின்பங்கள் இந்த கடலை விட்டு நான் வெளியேறினேன், அந்த சுழியை விட்டு நான் வெளியேறினேன், பொய்யை விட்டு வெளியேறினேன். 3 சொல்றாரு, கடலை விட்டு வெளியேறணும், அப்புறம் சுழியை விட்டு வெளியேறணும், ஐயா பொய்யை விட்டு வெளியேறணும். இது 3ஐயும் நான் விட்டு வெளியேறினேன். தெரியுதா? ஏன் என்னத்தினால? பொன்னடி இணை காட்டி, அவன் திருவருள் தந்து அவனுடைய திருவடிகளை காட்டினான். பொன்னடி இணை காட்டி, 2 இணைனா 2ன்னு அர்த்தம். இணைனா 2. இந்த இணைங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் பின்னால் விளக்கமா சொல்லுவேன். இணைனா 2ன்னு அர்த்தம். 2 திருவடி, தெரியுதா? அத இணை அடி காட்டி, இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளமே. மெய்யனாய், நான் பொய்யனா இருக்கிறேன், எனக்கு முன்னால அவர் மெய்யனா இருக்கிறாரு. ஒருத்தர் மெய்யனா இருக்க முடியும்? அம்மா மகாத்மா காந்தியை பார்த்தோன்னு எல்லாரும் சரண்டரான. என்ன அவர் உண்மையே பேசினாரு, அவரு உண்மையே சத்தியம், அகிம்சை. அவர் பேசின சத்தியம், அவருடைய வாழ்க்கை சத்தியம், அவர் கை கொண்ட ஆயுதம் அகிம்சை. அதனால அவருடைய போராட்டத்தை தடுக்க பிரிட்டிஷ்காரனால முடியல, தோத்துக்கிட்டே வந்தாங்க அவங்க. அப்ப பார்லிமெண்ட்ல கேட்கிறேன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சர்ச்சில் பிரதமராக இருக்கார், அவரை பார்த்து எதிர்கட்சிக்காரன் கேட்கிறேன், ஏன் உன்னால அந்த மகாத்மா காந்தி ஏன் அடக்க முடியல, அவருடைய போராட்டத்தை ஏன் அடக்க முடியல அப்படின்னு. அவர் சொன்னாரு, அடப்போங்கடா, அவர் அடக்கிறவன் பெரிய கஷ்டம் இல்ல, அவர் வெத்தாளா வந்து நிக்கிறாரு, அவர் கம்ப தூக்குனாருன்னா நம்ம துப்பாக்கி தூக்குவோம், அவர் துப்பாக்கி தூக்குனா நம்ம பீரங்கிய தூக்குவோம். அவர் ஒண்ணுமில்ல, சும்மா வந்து நிக்கிறாரு, விராளா நிக்கிறாரு. அவர் மட்டுமில்ல, அவர்கிட்ட ஆட்க பூரா சும்மா வந்து நிக்கிறேன். கேட்டா அகிம்சை தான் ஆயுதங்கிறேன், நீ என்ன நம்ம அடிச்சோம்னா வாங்கிக்கிறேன், திருப்பி அடிக்கல, எவ்வளவு நம்ம அடிச்சாலும் திருப்பி அடிக்கல, வாங்கிக்கிற, அவ்வளவு நம்ம எத்தனை பேர்த்த அடிக்கிறது. அதனால அவர் அகிம்சைங்கிற ஆயுதத்தை ஏந்தி சத்தியத்தை ஏந்தி அவர் நிக்கிறாரு. நாம அதுல ஒன்னும் பண்ண முடியல, அதனால நம்ம தோத்து போனோம்னு சொன்னார். அப்படி சொன்னாருங்க. அவர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா நான் பீரங்கி வச்சு அடிப்பேன், ஆனா அவர் ஆயுதமே இல்லாத அகிம்சையை ஆயுதமாக ஏந்தி சத்தியத்தை கொள்கையை வைத்துக் கொண்டு அவர் நிக்கிறாரு. அவரை என்னால ஒன்னும் செய்ய முடியாது. என்ன காரணம்னா அவர் உண்மை சத்தியம். அதனால பகவான் எனக்கு முன்னால மெய்யனா வந்து நிற்கிறாரு. பொய் சொல்லலாம் மெய்யர்னு ஒரு சாமிக்கு பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அது மெய்யர்னு வச்சாதான் பத்தாத, பொய் சொல்லலாம் மெய்யர்னு வேற வைக்கல, அதுக்கு அடைமொழியோட பொய் சொல்லலைன்னா தானே மெய்யர்.
அப்புறம் எதுக்கு பொய் சொல்லாங்கிறத சேர்க்கணும்? அப்ப மெய் சொல்றதுலேயும் சில பேர் பொய் சொல்லாம தெரியுது. என்னால பொய் சொல்லாம் மெய்யர்னு அதுக்கு அடைமொழி சேர்த்தார். அதில் தித்திக்கும் அமுதம்ங்கிறேன். அமுதம்னாலே தித்திக்கும் தானே. அப்புறம் தித்திக்கும் அமுதம்னு சொல்ல வேண்டாம், அதுக்கெல்லாம் அடைமொழியே தேவையில்லை. அப்படியே பொய் சொல்லா மெய்யராக அவர் எனக்கு முன்னால் வந்து மெய்யனாய் வெளி காட்டி அவனுடைய திருவடியை அவனுக்கு காட்டினார், அவனுடைய உருவத்தை காட்டினார். காட்டி ஞான வெளியை காட்டி என் முன் நின்றதோ ஒரு அற்புதம் விளம்பி. அது ஒரு பெரிய அற்புதங்க. ஏன்னா பெரிய வியப்புக்குரிய செய்தி. நான் பொய்யா இருக்கேன், அவர் முழுக்க முழுக்க மெய்யா இருக்க. ஒருத்தன் கேட்டான்ல, என்ன எப்படி சார் நீங்க மெய்யா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டேன். மகாத்மா காந்தி கேட்டேன். மெய்யா இருக்கிறது கஷ்டம் தான், ஆனா சிவருமான் மெய்யா தானே இருந்தாரு, அது ஒரு அற்புதம்ங்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல நான் உலகத்துல பூரா அனுபவிச்சுட்டேன். எப்படி ஆழி உலக வாழ்க்கைங்கிறது, அந்த கடல்ல நான் விழுந்தேன், அதுல சுழியில விழுந்தேன், அதுல பொய்யில விழுந்தேன், இதுக்குள்ளதான் நான் புரண்டேன். ஆனா அவன் உருவத்தை காட்டி மெய்யனாய் வந்து நீங்க பொய்ய அறுக்கணும்னா மெய்யாத்தான் வரணும், தெரிஞ்சுங்க. இதான் கான்ட்ராஸ்ட் சொல்றேன். இதுக்கு பேர் எதிர்ப்பதம், முரண். நீங்க ஒரு பெரிய பலசாலியை எதிர்க்கணும்னா நம்ம அதுக்கு மேல பலசாலியா போக முடியாது, அவ்வளவு பலம் அவங்ககிட்ட இருக்கு. அப்ப நாம எப்படி செய்யணும்னா அகிம்சையை கடைப்பிடிக்கணும். அகிம்சையை கடைப்பிடிச்சா ஜெயிக்கலாம். அதனால மகாத்மா காந்தி அகிம்சையை கடைப்பிடிச்சாரு. கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் இருக்கணும். எனக்கு கண்ணுல ஒரு தடவை சிவப்பா இருந்துச்சு, அது ரொம்ப அரிப்பா இருந்துச்சு. நான் டாக்டர் வெங்கடசாமி கிட்ட போனேன், வெங்கடசாமி நாச்சியார். அப்ப அவங்க இந்த சங்க தெருவில் மதுரையில் ஒரு சிறிய ஹால், இந்த இவ்வளவு பெரிய ஹால் தான் இருக்கும். இதில் ஆளுக்கு ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஒரு திரை போட்டிருக்காங்க, ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருக்கு. 5 ரூபா தான் ஃபீஸு அன்னைக்கு. 5 ரூபா 40 வருஷத்துக்கு முன்னால 5 ரூபா தான் ஃபீஸு. அட்ட போனேன், முறையாக எனக்கு அதான் அனுபவம். அப்போ கண்ணெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து நான் போட்டேன் கண்ணுக்கு, அது குணம் ஆயிடுச்சு. அப்புறம் அதையே போடுங்கன்னாரு, காட்டணும், அதையே போட்டுக்கினேன். அப்புறம் அது கேட்கல, அந்த மருந்து கேட்கணும்னு திரும்பி போனோடனே இப்ப இந்த மருந்து தான் போட்டேன், கேட்கல சார். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் கூட இருக்கும். இப்ப கேட்கல அந்த மருந்து, அதே மருந்து தான், கேட்ட மருந்து கேட்கல. நான் அந்த மருந்து கேட்கல சார் அப்படின்னு கேட்டேன். அப்படி அப்படின்னு இன்னொரு மருந்து எழுதி கொடுத்தாரு, இதை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஏன் சார் அந்த மருந்தை விட இதை பவர்ஃபுல் மருந்தா அப்படின்னு. ஒரே மருந்தா கொஞ்சம் பவர் அதிகமா உள்ள கொடுக்கலாம்ல, அதோட பவர்ஃபுல் மருந்தா அப்படி இல்ல, அதுக்கு கான்ட்ராஸ்ட் மருந்துனாரு. தெரிஞ்சுக்கோ நீங்க மருத்துவத்தில் அதுக்கு கான்ட்ராஸ்ட்னாரு. கான்ட்ராஸ்ட் என்ன? எதிர்ப்பதமான மருந்துனாரு. உங்களுக்கு ஏற்கனவே என்ன மருந்து கொடுத்தனோ அதுக்கு எதிர்ப்புறமான மருந்தை இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் போட்ட காட்டுருச்சு. என்ன காரணம்? அந்த மருந்து என்ன ஆகி போச்சுன்னா அதுவே வியாதி ஆகி போச்சு. அந்த வியாதிக்கு எதிர்ப்பதமான மருந்து தான் கொடுக்கணும். அந்த மருந்தே வியாதி ஆயிடுச்சு, அதுக்கு எதிர்ப்பதமான மருந்து கொடுக்கணும். நான் கேட்டேன், இது அதை விட பவர்ஃபுல் மருந்தா சார்னு கேட்டேன். இல்ல, அதுக்கு கான்ட்ராஸ்ட்னாரு. எனக்கு மறக்க முடியாத ஒரு செய்தி அது. அதனால இப்ப பொய்யை ஜெயிக்கணும்னா அதை விட இன்னொரு பொய்யா வர முடியாது. எப்படி வரணும்? மெய்யனாத்தான் வரணும். அதனால மெய்யனாய் வந்து தன்னுடைய திருவருளை பாய்ச்சி நின்றது ஒரு அற்புதம். அந்த அற்புதம் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், என்னால விளம்புதல்னா விளம்பரமா சொல்றது. அதான் விளம்பரம்னு வருது பாருங்க. விளம்பி சொல்லுவேன், 3 தடவை சொல்லுவேன், 4 தடவை சொல்லுவேன், 5 தடவை சொல்லுவேன், விளம்பி சொல்லுவேன். அதனால விளம்பரம் என்னால விளம்ப தெரியலையே. இந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வழங்காதே சாந்தமார் முளை தையல் நல்லாரோடு தலை தடுமாறாகி போந்து யாந்துயர் புகாவனம் அருள் செய்து பொற்களல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேன். ஒரே அற்புதம் தான். அவர் நிற்கிறாரு, அவனுக்கு முன்னால காட்சி கொடுத்திருக்காரு, அதை அற்புதமா சொல்றாரு. இந்த மாமலர் இட்டு முட்டாததோர் சிவன் திருவடியை வணங்குறது. அவன் திருவடியை காட்டிட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல பூ போட்டு வணங்கணும். திருவடிக்கு பூ போடணும், திருவடிக்கு பூ தான் போடணும். தெரியுதா? பாத பூஜைங்கிற பாருங்க. பாத பூஜை பண்ண அப்படி பாதத்தை கழுவி தண்ணி ஊற்றி பால் ஊற்றி கழுவி அதை சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு மேல பூ போடணும். தெரியல, அதான் ரொம்ப முக்கியம். பூ போடணும், பூ தான் ரொம்ப முக்கியம். அதனால புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின்னு நமக்கு திருவாசகம் ஆரம்பமே முன்னுரையில சொல்லியிருக்கு. இந்த மாமலர் இட்டு முட்டாததோ, நல்ல பெரிய பெரிய பூக்கள், அதையெல்லாம் நல்ல நல்ல பூக்களை எல்லாம் இட்டு நான் அவரை திருவடியை வணங்குறேன். இயல்போடும் வணங்கா, அதான் இயல்பு. பூ போட்டு வணங்குறதா இயல்பு.
அந்த இயல்பை கூட நான் செஞ்சல. பூ போட்டு விளங்குறதுங்கிறது இயல்பு. இப்ப நம்ம சாப்பிட்றோம் எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க, அது இயல்பு. தண்ணி வைக்கிறதுங்கிறது இயல்பு, தண்ணி குடிக்கிறதுங்கிறது இயல்பு நமக்கு. அதுக்கு பதிலாக வேற என்னென்னமோ கொண்டாந்து வைக்கிறேன். இப்போ மற்ற ஹோட்டல் எல்லாம் பார்த்தா கண்டெல்லாம் கொண்டாந்து வைப்பேன், தண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி காசு கிடையாதான். அதுக்காக இந்த காசு உள்ள மற்ற சாமான்களை கொண்டாந்து வைப்பேன் குடிக்கிறதுக்கு, அவங்கள குடிப்பேன். அது இயல்பு இல்லை. சாப்பாட்டுக்கோ பலகாரத்துக்கோ அது வைக்கிறது, நம்ம சாப்பிட்றது நம்ம நாட்டினுடைய